6th ஆகஸ்ட் 1945 ஒரு 2 அட்டாமிக் பாம் உலக வரலாற்றை மாற்றி அமைச்ச கதை உங்களுக்கு தெரியுமா? இது டிஸ்ட்ரக்ஷன் ஸ்டோரி ஆஃப் ஹிரோஷிமா அண்ட் நகாசாக்கி. வேர்ல்டு வார் 2 நடந்த காலத்தில் எப்படி இந்தியாவை பிரிட்டிஷ் எம்பையர் ஆக்குபை பண்ணிட்டு இருந்துச்சோ அதே போல் ஜப்பானீஸ் எம்பரர் வியட்நாம், ஈஸ்டர்ன் சைனா, கம்போடியா போன்ற இடத்தெல்லாம் கேப்சர் பண்ணி அதோட ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கேப்சர் பண்ணி ஒரு பெரிய ஜாப்பனீஸ் கிரேட் ஏஷியா எக்கனாமியை வளர்க்க ஆசைப்பட்டாங்க. இதை பார்த்து அமெரிக்கா இவங்களை ஸ்டாப் பண்ண, இவங்களுக்கு சப்ளை பண்ண ரா மெட்டீரியல்ஸ் லைக் ஆயில், காப்பர், அயன் சப்ளையை ஸ்டாப் பண்ணாங்க. அப்படி இருந்தும் அமெரிக்காவோட பிலிப்பைன்ஸை கேப்சர் பண்ண அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பர் பேல சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ் நடத்தினாங்க ஜப்பான். இதனால ஜப்பானோட வார் டிக்ளேர் பண்ணாங்க அமெரிக்கா. ஜப்பானை எந்த கண்டிஷன் போடாமையும் சரண்டர் பண்ண சொன்னாங்க அமெரிக்கா. இருந்தும் ஜாப்பனீஸ் எம்பரர் இந்த சரண்டர் பண்ண ஒத்துக்கலை. இதனால அமெரிக்காவோட டாப் சீக்ரெட் மிலிட்டரி